நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கருக்கு என்ன மினிமம் ரிக்வயர்மென்ட் இருக்கணும். ஆட்சன்ஸ் அப்ளை பண்றதுக்கு என்ன மினிமம் ரிக்வயர்மென்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்முடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் நெறைய டாபிக்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஃபோன் ஸ்டைல் எப்படி மாத்துறது அண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோ பை இமெயில் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த Facebook எப்படி ஆட் பண்றது, அதே மாதிரி இந்த வீடியோ யூடியூப் வீடியோ எப்படி ஆட் பண்றது, இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா நம்ம சொல்லியிருப்போம். இது எல்லாமே மொத்தமாக நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மொத்தமாக பார்க்குறப்ப இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேறு ஒரு யூடியூப் சேனலில் கூட வேறு வேறு ஃபியூச்சர்ஸ் நீங்கள் நிறைய ஆட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு பிளாக்கராக நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் என்ன ரிக்குவயர்மெண்ட் தேவை, இந்த ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மினிமம் ரிக்குவயர்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பிளாக்கர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக்கர் என்ன நேமில் இருக்குன்றதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நேமில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகே, பிளாக்கர் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல டெம்ப்ளேட், ஃப்ரீ டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர்லேருந்து மெனு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மெனு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு மெனு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக்சர்ஸுக்கு மேலே இந்த இடத்துல மெனு இருக்கும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சில டெம்ப்ளேட்டில் சோசியல் மீடியா ஐக்கான் இருக்கும். புரியுதுங்களா? சோசியல் மீடியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சோசியல் மீடியாவிலையும் நீங்கள் லிங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட மினிமம் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும். அந்த லிங்க்கை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் லிங்க் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குதோ ஸோ அங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த டெம்ப்ளேட்டில் டாப்பில் இந்த இடத்துல மெனு கொடுக்குற மாதிரியும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த இடத்துல எனக்கு சோசியல் ஐக்கான் கொடுக்குற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக மெனு கிரியேட் பண்ணிடுங்க. நீங்கள் மெனு கிரியேட் பண்ணிட்டு அதில் இந்த மெகா மெனு, அடுத்து பார்த்தீங்கன்னா சப் மெனு, இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி என்ன மாதிரி மெனு ஒரு 4 மெனு அல்லது 5 மெனு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளாக்கருக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை மெனு வேணுமோ ஸோ அத்தனை மெனு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தோம், அல்லது டிஃபால்ட்டாக நம்ம டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதில் மெனு, சப் மெனு, மெகா மெனு, அது கீழே சப் மெனு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற மாதிரிலாம் மெனு அப்படி தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு மெயின் மெனு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாக அடுத்தடுத்த ஒரு 4 மெனு 5 மெனு கொடுத்தாலே போதும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மாதிரியான வெப்சைட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான மெனுஸ் இருக்கும். ஏன்னா அதில் கேட்டகரிஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண போகிற பிளாக்கரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்டகரிஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா லிங்க் இருந்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் மல்டிபிள் சோசியல் மீடியா லிங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இது கேஜெட்டில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் கோடிங்லாம் நீங்கள் தனியாக இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லே அவுட் போயிட்டு அதில் ஆட் எ கேஜெட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த ஃபாலோ பை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸில் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து இந்த பாப்புலர் போஸ்ட். சில டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலர் போஸ்ட்டு, அது இல்லாமல் ட்ரெண்டிங் போஸ்ட்டு, அது இல்லாமல் ஃபியூச்சர் போஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் மினிமம் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். பாப்புலர் போஸ்ட்டு அல்லது ட்ரெண்டிங் போஸ்ட்டு அல்லது ஃபியூச்சர் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் போதும். எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி அப்படி போஸ்ட் நிறையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். பட் ஆனால் இது கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலுமே கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வீடியோவை இந்த இடத்துல மாதிரி போடணும், விசிபிளாக இந்த மாதிரி காட்டணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் பேஜுமே இந்த மாதிரி விசிபிளாக காட்டுற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சோசியல் மீடியா லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே போதுமானது. இந்த மாதிரிலாம் விசிபிளாக காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஏன் வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டுட்டோரியல் மேக் பண்ணுறதுக்காக தான் இதை நான் ஒரு டெமோ பிளாக்கர் மாதிரி வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் வச்சுருக்கிறேன். யாராவது என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி பிளாக்கரில் எப்படி இருக்குது, அது எப்படி விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணி அவங்களுடைய பார்வைக்காக மட்டும்தான் இதை நான் வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே டேக்ஸ் கொடுத்துருங்க. கேட்டகரிஸ் அல்லது டேக்ஸ் சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதுமானது. கீழே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த ஃபுட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்
பிளெயினாக இருக்கும். அதாவது இந்த கிரியேட்டட் பை அப்படின்னு போட்டு கடைசியில் இந்த மெனு செக்ஷன் இருக்கும். இந்த ஹோம், அபவுட், கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி வந்து ரீசன்ட் போஸ்ட்டு, கேட்டகரிஸ், ரேண்டம் போஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு டெம்ப்ளேட்லேயே இந்த மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த மெனு செக்ஷன் எல்லாமே, அதாவது இந்த ஹோம், அபவுட், கான்டாக்டர்ஸ் எல்லாமே இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு கீழே வந்து இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அபவுட் செக்ஷன் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். இந்த அபவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில் ஸோ மெயினாக நீங்கள் வந்து எழுதி ஆகணும். ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் ஒரு 5 லைன் 6 லைன் போதும். அதுக்கு மேலே கூட உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. கான்டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கூகுள் ஃபார்மில் நம்ம கான்டாக்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த கான்டாக்டர்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும். அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம பிளாக்கரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஃபோண்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி ஸ்க்ரோல் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். நிறையா நியூஸ் வெப்சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரோல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயம் வந்து கிடையாது. ஒரு யூசர் வந்து அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் உங்களுக்கு ரன் ஆகிட்டு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் வந்து கிடையாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான HTML கோடு எல்லாமே நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி அல்லது வீடியோவில் போய் பார்த்து அந்த மாதிரிலாம் வந்து கம்பல்சரியாக வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஒரு யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கம்பல் பண்ணாதீங்க. ஒரு வெப்சைட்டுக்கு வந்து மெயினாக தேவை கண்டென்ட்டு. எப்படி ஒரு யூசர் வந்து சர்ச் பண்ணணும், அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குதா, மெனு வந்து கரெக்டாக இருக்குதா, டேக் செக்ஷன் கொடுத்துருக்கீங்களா, ஓகே டேரெக்டாக போய் அந்த கண்டென்ட்டை போய் அவர் படிக்கணும். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஒரு கண்டென்ட் நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 450 வேர்ஸ் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து எழுதுங்க. அதோட ரொம்ப கம்மியாக எழுதாதீங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து அடிஷ்னல் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுது, ஒரு நியூஸ் மேலே விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுது அல்லது பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 450 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அது வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை விட நீங்கள் அதிகமாக எழுதுறீங்கன்னா ஓகே, பிரச்சனை வந்து கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து எழுதுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஒருவேளை நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. மற்றபடி அது வந்து மற்றவங்க யூடியூப் வீடியோ கூட எடுத்து போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயம் வந்து கிடையாது. பட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய கண்டென்ட்டுக்கு கம்பல்சரி அது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சின்ன சின்ன பேராகிராஃப், அதாவது வந்து ஒரு 5 லைன் அல்லது 10 லைன் ஒரு பேராகிராஃப் மாதிரி, அடுத்து வந்து இன்னொரு பேராகிராஃப் எல்லாமே சப்டைட்டில் கொடுத்து எழுதுகிற மாதிரி வந்து அந்த மாதிரி முடிஞ்சால் எழுதுங்க. சில கண்டென்ட்டுக்கு அது தேவைப்படாது. பேராகிராஃபாக நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்காம எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய கண்டென்ட் எந்த கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. மினிமம் வந்து ஒரு 450 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? அதை விட அதிகமாக எழுதலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 450 வேர்ட்ஸ் கூட இருக்காது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் 4 இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பெருசாக காட்டணும், ரொம்ப லென்த்தாக வந்து காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து நிறையா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஆட்சன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிளாக்கருக்கு வந்து ஒரு இமேஜ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் நார்மலான டுட்டோரியல் மாதிரி இல்லாமல் நார்மலான கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா மேலே ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு இமேஜ் கொடுத்தா போதும். நீங்கள் இமேஜ் கொடுக்கலைன்னா கூட உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து தருவாங்க. புரியுதுங்களா? இமேஜஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நார்மலாக இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இமேஜ் நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அது வந்து டாப்பில் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, 450 வேர்ட்ஸ், அதுக்கு மேலே வந்து 1000 வேர்ட்ஸ் 1500 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 3 இமேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டாப்பில், சென்டரில், தென் பாட்டமில் இருக்கிற மாதிரி ஒரு 3 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அதை விட அதிகமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் வந்து கிடையாது. ஆட்சன்ஸ் வந்து உங்களுடைய இமேஜ்,
வீடியோஸ்க்குலாம் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இத்தனை இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்க, இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்றதுக்கெல்லாம் அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க, டெக்ஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுங்க. புரியுதுங்களா? கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. என்ன விஷயம் சொல்ல வர்றீங்க அந்த விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதற்குரிய டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து போடுங்க. ஸோ அப்போ தான் அதை மட்டும்தான் அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதை மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து கவனம் செலுத்தி கரெக்டாக கண்டென்ட் வந்து எழுதுங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து போதுமானது. இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கூகுள் சர்ச் கன்சோல், உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, மீட்டா டேக்ஸ் எழுதுறது, அப்புறம் கூகுள் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஐடி வந்து இன்சர்ட் பண்ணுறது, இது இல்லாமல் கஸ்டம் ரோபோட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப் ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் எஸ்இஓ செட்டிங்ஸில் வந்துடும். இந்த எஸ்இஓ செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுக்கோம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ இருந்தாலே போதுமானது. பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் வந்து அடிஷ்னல் கோடிங் போட்டு உங்களுடைய வெப்சைட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் டிசைன் பண்ணி அப்படிலாம் வந்து காட்டணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மெயினாக அவருடைய கண்டென்ட்டு மெனு கொடுத்துருக்கீங்களா, ஒரு யூசர் வந்து சர்ச் பண்ணும்போது அவருக்கு தேவையான விஷயம் அவர் தேடி ஒரு கண்டென்ட்டை படிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணியிருக்கீங்களா, உங்களை பற்றி சோசியல் மீடியா, உங்களை பற்றி அபோட்டஸ்ஸு, இந்த ஒரு வெப்சைட்டுக்கே உண்டான இந்த ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் வந்துருக்கு. அந்த ஃபாலோ பை இமெயில், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குதா, இது மட்டும் இருந்தாலே போதுமானது. புரியுதுங்களா? இதை விட அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, நிறைய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, நம்ம யூடியூப் சேனலே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய வெப்சைட்டோட கேட்டகரிக்கு இது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுடைய பிளாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ இதை வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.